கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகும்போது நம்பர் 2, இரண்டாவதாக ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக எதோட போகணும் அப்படின்னா ஆண்டவரோட தான் உள்ளே போகணும். கர்த்தர் இல்லாமல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ரெண்டாவதாக நன்றியோட தேங்க்ஸ் சொல்லிட்டே பத்தாது, நாள் பத்தாது. போங்க, முடிஞ்சா நியூ இயருக்குள்ள இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்குள்ள இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு டைம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக போங்க. நீங்கள் போய் கேன்சர் செக்ஷன் அங்கே போங்க, கண்டிப்பாக அதை பாருங்கள். ரெண்டாவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அந்த செக்ஷன் போங்க. மூணாவது இந்த ஆக்சிடெண்ட்டு, இந்த 3 இடத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையிலே நீ போக வேண்டிய மிக முக்கியமான இடம் அப்படின்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். நீ கண்டிப்பாக அங்கே போகணும். உன் வாழ்க்கையில் மஸ்ட்டு. ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது நீ போயிருப்பா. நீ கண்டிப்பாக சொல்கிறேன், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகவே மாட்டேன். ஆண்டவர் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறன்றது அங்கே போய் தாங்க நீ கற்றுக்க முடியும். கடந்த நாட்களிலே நான் போனேன். அப்போ அந்த 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 ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அந்த இடம் போகும்போது அடிக்கடி போகணும்னு நினைப்பேன். உண்மையிலே அவங்க போடுகிற கூக்குரல், ஸோ எவ்வளோ பெரிய கூக்குரல் தெரியுமா? நான் ஒரு நாள் உள்ளே போகும்போது ஒரு வாலிப தங்கச்சி அங்கேருந்து கத்துற, அண்ணே சரி இந்த இப்படி கத்துறாங்களே அப்படின்னு ஓடி போய் என்னம்மா அப்படின்னு கேட்டா, அண்ணே என்னை ஒரு ஊசி போட்டு கொன்ற சொல்லுங்க அண்ணே, என்னை ஊசி போட்டு கொன்ற சொல்லுங்க அண்ணே, என்னால் வாழ இஷ்டமே இல்லை அண்ணே, என்னால் முடியல அண்ணே, என் முகத்தை பாருங்க அண்ணே, என் ஃபோட்டோ அங்கே இருக்குது பாருங்க அண்ணே, பர்ஸில் இருக்குது பாருங்க அண்ணே, எடுத்து பாருங்க அண்ணே, என் ஃபோட்டோவில் நான் ரொம்ப அழகாக இருப்பானே, என் சரீரெலாம் ரொம்ப அழகாக பார்த்து பண்ணாண்ணே, நான் நிறைய மேக்கப் பண்ணுவேன், நான் எங்கே போனாலும் நல்லா போகணும்னு நினைப்பேன், என் மூஞ்சி ரொம்ப அழுகிருச்சாண்ணே, வித்தியாசமாயிருச்சாண்ணே, நான் எப்படின்னு இந்த முகத்தை எல்லாருக்கும் காமிப்பேன், முடியலண்ணே, இதுக்கு நான் எந்த காரணம் இல்லைண்ணே, இப்படி தான் நடந்துச்சுண்ணே, என்னை ஊசி போட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லுங்கண்ணே, அந்த டாக்டர் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், இது புண்ணியமாக போயிடும் அப்படி ஏன்னா அப்படியே அழுகு அப்படியே வந்துச்சு. ஒரு வாலிப பிள்ளை. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் எவ்வளோ தூரம் காப்பாற்றினார் தெரியுமா? எத்தனை காப்பாற்றினார் தெரியும்? இந்த பசங்க நேற்றுக்கு அவ்வளோ ஹைட்டில், அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த வேலை செய்கிற பசங்களும் இல்லை. நம்ம சர்ச்சில் தங்கி இருக்கிற தம்பிங்க, சர்ச்சில் வர தம்பி மேலே அவ்வளோ ஹைட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ ஹைட்டில் உட்காந்துட்டு அப்படியே நடந்து வெறும் அந்தரத்தில் ஒரு சின்ன கம்பியில் அவன் நடந்து அப்படி போய் வேலை செய்கிறத பார்த்தோன்னே அப்படியே நடந்துருந்து ஜோமன்ட்டே இருந்தேன், ஏசப்பா பிள்ளைங்களை காப்பாற்றிருங்க, எதுவுமே வரக்கூடாது, பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் கொடுக்கணும், எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டே மனசுக்குள்ளே நடந்தேன். ஸோ எத்தனை ஆபத்துகள் நம்மை சுற்றி. ஆனால் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை பார்த்த எத்தனையோ பேர் இந்த முடிவை பார்க்கல இல்லை சொல்லுங்களேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு, நல்லா வச்சிருந்தாரு, காப்பாற்றினாரு, ஆகாரம் கொடுத்துட்டாரு. நீங்க நன்றியோட போக வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் உங்களுக்கு உதவி செய்த எத்தனையோ பேருக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்கல்ல, இந்த 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 ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு கேக் கொடுக்கணும், என்னென்னமோ நினைச்சேன். ஒரு பிறந்த நாள் வந்தா ஒரு கணவனாருக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, ஒரு மனைவிக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, ஒரு பிள்ளைக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஒரு நாள் செஞ்சவங்க, ஒரு மாசம் செஞ்சவங்களுக்கு, ஆனா காலம் முழுதும் நம்மளை நடத்துற கர்த்தருக்கு நீங்க எத்தனை டைம் நன்றி சொன்னீங்க, எத்தனை நேரம் நன்றி சொன்னீங்க? ஆண்டவர் எதிர்பார்ப்பாரான்னு கேட்டா நான் நம்புறேன், அவருக்கும் என் பிள்ளை என்ன நினைக்கிறானா, என் மகன் என்ன நினைக்கிறாளான்னு யோசிக்க மாட்டாரா? கண்டிப்பா. ஸோ ஆண்டவரே, ஒரு புது வருஷத்துக்குள்ள நான் நுழையிறேன், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த வருஷம் பெருசா எதுவும் பண்ணல, ஆனா என்கிட்ட ஒன்று இருக்கு ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை நடத்தினதற்கு எல்லாரும் என்னை கைவிட்ட போது நீங்க என்னை கைவிட்ட,
செத்திருந்தா என்னைக்கோ செத்திருப்பேன், என்னைக்கோ செத்திருப்பேன். நன்றி ஆண்டவரே. நான் உங்களை விட்டு தூரம் 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 தூரம், வாலிப தம்பி, நீ ஆண்டவரோட தூரம் 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 போய் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய வழியில ஒன்று நடந்து நடந்து போகும்போது, ஆனா இயேசு மட்டும் உன் பக்கத்துல வந்து, ரொம்ப பக்கத்துல வந்து நினைச்சு பாரு தம்பி தங்கச்சி, இந்த வருஷம் மட்டும் ஆண்டவர் உன்னை எத்தனை டைம் மன்னிச்சிருப்பாரு. உன் ஓனர் இப்படி உன்னை மன்னிப்பாரா? உன் வீட்டில் உள்ளவங்க உன்னை இவ்வளவு மன்னிப்பாங்களா? உன் பாஸ்டர் உன்னை இவ்வளவு மன்னிப்பாங்களா? ஆனா இயேசு மட்டும் உன்னை எத்தனை டைம் மன்னிச்சாரு, எத்தனை டைம். நீ ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டும் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் உன்னை மன்னிச்சார்ல, மன்னிச்சாரா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. சொல்ல 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 நான் சொல்றேன், அந்த பிரசன்ன வர 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 புது வருஷம் உங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடாமையன் காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய வீடாமையன் காத்து கொண்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சி நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து எனக்கு விரோதமான காற்றையும் கடலை நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நன்றி. எஸ், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழையும் போது நம்ம எல்லாரும் ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோட கூட நம்ப அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், அது நேரமே பத்தாது. எவ்வளோ 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 நமக்கு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஆபத்துன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம கான்சியஸாக, ஓ
கல் தட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஆனா எத்தனையோ கல் மயிரிழையில நம்ம கால் தட்டாம போச்சுல. அதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், மரணத்திற்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை. எவ்வளவு தூரம் தான்? ஒரு அடி தூரம் தான். ஆனா கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் என்ன பண்ணாரு? ஈட்டி கூட, ஈட்டி எப்படியும் ஒரு 10 அடிக்கு மேல இருக்கு ஒரு ஈட்டி. ஒரு ஹாலுக்குள்ள உட்கார்றாங்க, எடுத்து எரிஞ்சா அதெல்லாம் தப்பெல்லாம் முடியாது, ஓடெல்லாம் முடியாது. ஆனா கர்த்தர் காப்பாத்தினாரு பாருங்க. நமக்கு விரோதமாய் வந்த எல்லா ஈட்டிகளையும் கர்த்தர் தடுத்து நிறுத்தினார், யுத்தங்களை தடுத்து நிறுத்தினார். இது கூட நமக்கு இப்ப வந்திருக்கிற சோதனையை கூட வராம காப்பாத்திருக்க முடியும். ஆனா நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. அதனால்தான் அதையாவது அனுமதிச்சார். அதுவும் நம்ம தீமைக்கு அனுமதிக்கல, அதுவும் நன்மைக்கு தான் அனுமதிச்சார். அதனால புது வருஷத்துக்குள்ள போகும்போது நம்பர் 1 முதலாவதாக இயேசுவோட போனோம். நம்பர் 2 நன்றியோட போனோம். நம்பர் 3 மூணாவதாக வேகமாக சொல்லி உங்களுக்கு கடந்து போறேன். நம்பர் 3 மூணாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். அப்படின்னா ஆண்டவர் தான் அவரை நடத்துறாரு, ஆண்டவர் தான் அவரை பயன்படுத்துறாரு, ஆண்டவர் தான் அவரை வேறு பிரிச்சாரு. ஆனால் இப்போ அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். அப்படின்னா தரிசனம் இல்லாதவனா நான் ஓடுறது இல்லை. அப்போ ஒரு புது வருஷத்துக்குள்ள நுழைய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என்ன இருக்கணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற அந்த நிச்சயம், அந்த லட்சியம் உங்களுக்கு இருக்கா? அது நடக்கிறது நடக்காதது அடுத்தது, அது கர்த்தரை சேர்ந்தது. சில தரிசனங்கள் நம்ம நினைச்சு நடக்கும், சிலது நடக்காது. ஆனா ஏற்ற காலத்திற்கு, குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறாம போகாது. கண்டிப்பாக ஒரு நாள் உங்க தரிசனம் நிறைவேறும். அது காலங்கள் தாண்டினாலும் நீ உங்க தரிசனம் நிறைவேறாம போகாது. ஆனா அந்த டார்கெட்டோட போறீங்களா? புதிய வருஷத்துக்குள்ள ஒரு நுழைய போறீங்க, உங்களுக்கு என்ன 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 யோசிக்கிறீங்க? என்ன இருக்கு? என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய வேலையை எப்படி நீங்க உயர்த்த போறீங்க? உங்களுடைய சம்பாத்தியம் என்ன? ஜபத்துல என்ன தரிசனம் உங்களுக்கு இருக்குது? சர்ச்சில் என்ன தரிசனம் இருக்குது? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில உங்களுடைய தரிசனம் என்ன? ஏதாவது இருக்கா? சிலர் அப்படி அது எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அவ்வளவுதான், சாப்பிட்டோமா தூங்குனோமா. அதான் ஒரு 85 வயசான ஒரு அம்மா ஒரு பாஸ்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து சொன்னாங்களாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க எனக்கு. அப்படி உடனே அப்பா அவர் கேட்டாராமா, 85 வயசு ஆச்சுமா அவனுக்கு, உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புன்னு கேட்டாராமா. உடனே அவன் சொன்னாங்களாமா, எனக்கு கண்ணு தெரியணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே இவர் நினைச்சாராமா, 85 வயசுல உங்களுக்கு தெரிஞ்சா என்ன? இல்ல அப்படி அவர் சொல்லும் போது சொன்னார், தெரிஞ்சா என்ன தெரியல என்ன அப்படி. ஆனாலும் சரி, கண்ணு தெரியணும்னு இந்த அம்மா ஜெபம் பண்றாங்களே அப்படின்னு, இயேசுவே இந்த அம்மாவுடைய விருப்பத்தின்படி கண்ணை தெரியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனா லைனா நிற்கிறாங்க 100 பேர். இந்த அம்மா மட்டும் கையை உயர்த்தி, இயேசுவே எனக்கு கண்ணு தெரிஞ்சதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு கண்ணு தெரிஞ்சதற்காக ஸ்தோத்திரம். 85 வயசுல கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அற்புதத்தை வாங்கணும்னு ஒரு அம்மாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அங்கேயே அற்புதம் செய்வாருன்னா, சாதிக்கணும், வாழணும், தரிசனம் இருக்கிறவங்களுக்கு என் கர்த்தர் அந்த தரிசனத்துக்கு உயிர் கொடுக்காம போக மாட்டாரு. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். உங்க விருப்பம் கர்த்தரால் உண்டானது, உங்களுடைய ஆசை தேவனால் உண்டானது. அதற்கு உயிர் கொடுக்கிறவர் கர்த்தர். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஏன்னா தரிசனத்தை விதைக்கிறவர் கர்த்தர். தரிசனத்தோட 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 அந்த தரிசனத்திற்காக எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜெபம் இருந்தா போதும், ஜெபம் இருந்தா போதும். இடைவிடாமல் விட்டு கொடுக்காம நான் தொடர்ந்து போவேன், தொடர்ந்து ஓடுவேன். அப்போ யோசிங்க, ஒரு நோட்டு எடுத்து எழுதுங்க, உங்க தரிசனத்தை எழுதுங்க. இப்படி மாறணும், இப்படி வாழணும் அப்படின்னு. ஆரம்பம் அவ்வளவுதான், கஷ்டம்தான். ஆரம்பம் எப்பவுமே லெகுவா இருக்காது. கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி தான் இருக்கும். கல்லுல உரிக்க முடியுமா? அதான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. எடுத்து வச்ச உடனே அவ்வளவுதான், உடனே சோர்ந்து போய்
போயிடக்கூடாது. காத்திருக்கணும், தரிச்சிருக்கணும், அப்படியே அர்ப்பணிச்சிருக்கணும். ஏற்ற காலம் ஒன்று வரும். அப்பொழுது கர்த்தர் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற உங்களை மகிமையா கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, புதிய வருஷத்துக்குள்ள நான் போகும்போது இந்த வருஷத்துல ஒரு விஷனோட நான் போகணும். ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் எடுங்க. ஒரு வீடு நான் கட்டணும் ஆண்டவரே, ஒரு ப்ராசஸ் எடுத்து போங்க, அப்படியே போங்க. நான் கடன் வாங்க சொல்லலை, ஆனா வாய்க்க பண்ணுகிறவர் யார் அப்படின்னா ஆசை, கர்த்தர். அப்போ ஒரு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு பிரேயர்ஸல் ஒன்று ஆரம்பிக்கணும் ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி வரட்டும், அப்படி வரட்டும். சும்மா உட்காந்து அதான் என்னன்னா ஒரு ஒரு மந்து பிடிச்ச மாதிரியே அப்படி நம்ம உட்காந்துடக்கூடாது. ஒரு அதை சோவைன்னு வாங்கல, சில ஊரில் சோவை பிடிச்சோம் அந்த அப்படியே உட்காந்து எதுவுமே இல்லாமல் அப்படியெல்லாம். நான் உங்களை குற்றப்படுத்தலை, ஆனால் என்னன்னா கர்த்தரே அப்படிப்பட்டவங்களை வெறுக்கிறார். அப்படி எல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்குது, பெரிய பிரச்சனை, என்ன விதைச்சாலும் அவ்வளோதான், எதிரி பிடுங்கிட்டு போறான். ஆனா அந்த நிமிஷத்துல ஒரு வாலிபன் எழும்பி, நான் பார்த்துக்கலாம்டா, சரி பாப்போம் வா, நீ எனக்கு என்னுடைய இதெல்லாம் பிடுங்கிருக்க, நான் இல்லாத போது நீ வந்து எல்லாம் எடுத்துட்டு போற, நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி அறுப்பு காலம் வரும்போது முழுக்க போய் தான் விவசாயம் பண்ணி ஒரு சின்ன கூடாரம் போட்டு உள்ள போய் உட்கார்ந்து பார்க்கலாம் யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்க்கலான்னு கிதியோன் போய் உட்கார்றான். ஆனா பெரிய பலசாலி ஒன்றும் இல்லை, கோலை பெரிய அடிக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ தெரியாது. ஆனா எப்படியாவது முன்னாடி வரணும் அப்படின்ற அந்த தரிசனம் அவனுக்குள்ள இருக்குது. நம்ம சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தரிசனம் இருக்குது. போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல தூதன் வந்து சந்திச்சு ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து என்ன கூப்பிடுறாருன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவனை பராக்கிரமசாலியன்னு வேற யாரும் சொல்லல, ஆனா ஆண்டவர் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இத்தனை பேரும் பயப்பட்டு போய் வீட்டில் ஒதுங்கி கிடக்கும் போது நீ மட்டும் ஒரு விஷனோட போய் உட்கார்ந்து பார்த்துக்கலாம், எப்படியாவது கொஞ்சமாவது கிடைக்காதான்னு காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, உன் மேலதான். உடனே அவன் சொல்ற, ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதுனாலே ரட்சிப்பேன். அப்ப அவங்க, என்னால முடியாது சாமி, நீங்க வந்து இந்த 50 சென்ட்டுக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுனால நான் பெரிய ஹீரோன்னு நினைச்சிடாதீங்க, நம்ம வந்து ரொம்ப வீக்கான பர்சன், என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். எவ்வளவு பூஸ்ட் பண்றாரு பாருங்க, எவ்வளவு உற்சாகப்படுத்துறாரு. சிஸ்டர் பிரதர், நீங்க மட்டும் சோர்ந்து போகாம தரிசனத்தோட நீங்க வந்து செய்யணும் செய்யணும், ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு போயிட்டீங்கன்னா கர்த்தரை மாதிரி உங்களை பூஸ்ட் பண்றதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு உற்சாகப்படுத்துவார் ஆண்டவர், உங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துவாரு. உங்களை ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், அப்புறம் கனப்படுத்தி கனப்படுத்தி அந்த இன்ட்ரெஸ்டை தானா கர்த்தர் உங்களுக்கு தந்துருவாரு. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்துல சாதனையாளர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆசைப்படுங்க, இந்த புது வருஷத்துல ஏதாவது ஒரு டார்கெட். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க அம்மா தரிசனம் இல்லாம போயிருக்கலாம், அவங்க சொல்லலாம் நான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் காலம் முடிஞ்சிருச்சு. உங்க அப்பா ஒருவேளை நான் ஒன்றும் செய்யலப்பா இந்த உலகத்துல வந்து, உனக்குன்னு ஒன்றும் வச்சுட்டு போகலப்பா. நான் சொல்றேன், வச்சுட்டு போக சொல்லலை, நீங்க நம்ம எல்லாம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். ஆனா இந்த உலகத்துல யார் முன்னாடியும் கைகட்டி நிற்காதபடி உனக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா தரிசனம்னு ஒன்று கண்டிப்பா. ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, நான் புதிய வருஷத்துக்குள்ள தரிசனம் இல்லாம நுழைஞ்சிடக்கூடாதுப்பா. கஷ்டமா இருந்தாலும் அது கொஞ்சம் தரிசனம் நிறைவேறதுக்கு கஷ்டம்தான், அதுக்கு சில நேரத்தில் நம்ம ஜீவனையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது சுலபம் இல்லை, அது ரொம்ப ரிஸ்க் தான். அதுக்கு நிறைய நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை வெறுக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தரிசனத்தை நீர் தான் எனக்கு தரணும்னு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு விருப்பத்தை நீங்க தான்ப்பா எனக்குள்ள வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசையை நீங்க தான்ப்பா எனக்குள்ள வைக்கணும். நீங்க என்ன ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறவர் அல்லவாச்சா? சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் நிறைய தரிசனத்தை கர்த்தர் தரட்டும், விருப்பத்தை தரட்டும், வாஞ்சைய கர்த்தர் தரட்டும். இப்போ இந்த ஜெபத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆமென். ஆண்டவரே புதிய வருடத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு தரிசனத்தோட, ஓ ஹல்லேலூயா, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி
சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின். கைகளை மேல தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. காருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. காருவை கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ பாடுவோ. பக்குவமாய் உருவாக்கி. இப்ப கையை தட்டி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவர், என்னை காண்பவரே தினம் சொல்லுவோம். ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. அப்பனே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் அறிந்திருக்கின்றே. ஹல்லேலூயா. நம்முடைய உட்காருதல் அவருக்கு தெரியும், நம்முடைய எழுதல் அவருக்கு தெரியும். உங்க மனசுல நீங்க வைத்திருக்கிற வாஞ்ச வைராக்கியம் எல்லாம் கர்த்தர் அறிகிறார். ஆமென். என்ன வேணும் அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள வேணும். ஒரு தரிசனத்தோட போகணும். இந்த தரிசனத்தை எல்லாம் உங்களிடத்துல புடுங்கி உங்களை வெறுமையா உட்கார வைக்கிறவன் பிசாசு. ஏதாவது ஒண்ணுல உங்க கான்சன்ட்ரேஷன் அப்படியே உங்களுடைய சிந்தையை திருப்புறவன் பிசாசு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் வாழணும், நான் வளரணும், நான் உயரணும், உயர்ந்து உமக்கு சாட்சியா வாழ. ஆமேன்னு சொல்லு. 10 பேர்கிட்ட கையை நீட்டி வாங்கும் போது அவன் ஒரு கேள்வி கேட்பான், உங்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கலையான்னு கேட்பான். ஆனா 10 பேருக்கு காசு கொடுக்கும் போது என் இயேசு என்ன ஆசீர்வதிச்சாருன்னு நீ கொடுக்கலாம். இப்ப சொல்லுங்க, இன்னொருத்தன் ஏன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கலையான்னு கேட்கறது உங்களுக்கு வேணுமா? இல்லை நீ கொடுக்கும்போது என் தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்றது. நிறைய பாடுபடணும் ஆண்டவருடைய பிள்ளையே. சும்மா தான் அம்மா அப்பா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உங்க அப்பா என்ன மரமா நட்டு வச்சிருக்கிறாரு, உழுக்குன உடனே பணம் விடுறதுக்கு அப்படின்னு திட்டுவாங்கல்ல. அதான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம ஒன்றும் நமக்காக நட்டெல்லாம் வைக்கல, நம்ம அப்படி உருவணும் பணம் அப்படி கொட்டுறதுக்கு இல்லை. பிரயாசம் எடுக்கணும், பாடுபடணும், தூங்காமல் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுக்காக எல்லாம் பண்ணணும். அந்த விலைக்கரையம் இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா, சிலுவை இல்லைன்னா சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலுவை இல்லைன்னா சீனிகாசனம் இல்லை. அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணணும். உங்க சாப்பாடு கூட அதுக்காக தாங்க சாப்பிடணும், தரிசனத்திற்காக சாப்பிடணும். நம்புறீங்களா இல்லையா? அதனால நான் சாப்பிட்றேன், அதனால தான் தூங்குறது கூட அதுக்காக தான் தூங்கணும். ஓகே, என் தரிசனத்திற்காக. ரொம்ப அழகான, இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று என் கண்களை மூடணும். நம்பர் 4, 4வது கடைசியாக ஒன்று. ஒரு தேவனுடைய பிள்ளை புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது
1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில். ஸோ 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 21ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கம் மகா பெரிய, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. ஆமென். 4வதாக, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்க ஒத்துக்கொண்டு உள்ள போகணுமாமா. எப்படி போகணும் சொல்லுங்களேன், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டு உள்ள போகணும். இந்த வருஷத்தில் தோல்விகள், அவமானங்கள் இதெல்லாம் நிறைய வரும்போது நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? நான் இவ்வளவு செஞ்சோம், நான் இவ்வளவு பண்ணியோம், இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல அப்பா இல்லை, எனக்கு ஒரு நல்ல அம்மா இல்லை. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நுழையும் போது, ஆண்டவரே 2022வது வருஷம் நான் பார்த்த எல்லா தோல்விக்கும் வேற யாரும் காரணம் இல்லை, நான் தான் ஆண்டவரே காரணம், நான் தான் ஆண்டவரே. இந்த மாதிரி சொல்லுங்க, உங்களுக்கு வர்ற வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வருஷம் சேவிச்சு நான் என்னத்தை பார்த்தேன், நெக்ஸ்ட் வருஷம் ஜெபம் பண்ணி என்னத்தை கிடைக்க போகுது பெருசா? இந்த வருஷமே அமைதியா இருந்துட்டீங்கல்ல, அடுத்த வருஷம் நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், நீங்க வேணா பார்த்துக்குங்க. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய அநேக பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்லைங்க, நம்ம தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, ஆண்டவர் இல்லாம புது வருஷத்துக்குள்ள நுழையக்கூடாது. நம்பர் 2 சொல்லுங்க, நன்றி இல்லாம புது வருஷத்துக்குள்ள நுழையக்கூடாது. நம்பர் 3, தரிசனம் இல்லாம புது வருஷத்துக்குள்ள நுழையக்கூடாது. நம்பர் 4, ஒத்துக்கொள்ளாம இல்லைன்னா ஒப்பு கொடுக்காம, கமிட் பண்ணாம, அர்ப்பணிக்காம புது வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுங்க, புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, என்ன உங்க கரத்திலேயே கொடுக்குறேன், உங்க இஷ்டம் போல எடுத்து என்னை அழகா வர்ணிச்சுக்குங்க, என்னை எங்க வைக்கணுமோ அங்க வைங்க, நான் உங்க கைகளிலே இருக்கிறேன். எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த கடைசி வாரத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் சண்டே நமக்கு கிறிஸ்மஸ், அடுத்த சண்டே நமக்கு நியூ இயர். நம்ம ஒருவேளை பார்த்த முகங்களை பார்க்கலாம், ஆனா இயேசு என்னும் புதுமையானவர். இதோ நான் என்ன காரியத்தை செய்கிறேன். நமக்கு சில நேரத்தில் ஒரே மூஞ்சியை பார்த்து போர் அடிக்கும்ல, ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, டெய்லி எப்படியானவராமோ. ஆமென். அது வனாந்தரமானாலும் அங்க வழி, அவாந்தர வழியானாலும் அது ஆறு. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். உங்களுக்காக நான் நிறைய ஜெபிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப அங்கே இங்கே இந்த பண்டிகை காலம் வந்துச்சுனாலே நிறைய பேர் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. எதுல? ஹலோ, கிறிஸ்மஸ் வந்தோடனே நிறைய பேர் பர்ச்சேசிங், அதுக்கு பயங்கரமான ப்ரிப்ரேஷன். நல்லதுதான், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு அதான ஃபங்க்ஷன். கிறிஸ்மஸ் தான் உங்களுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமான நாள், நியூ இயர் ஒரு நல்ல நாள், அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கே உட்கார்ந்து யோசிக்காம கொஞ்சம் நீங்கள் ஒரு துணியை கட்டிட்டு புது வருஷத்துக்குள்ள நுழையிறதுல ஒன்றும் இல்லை. என்னன்னா பக்கத்து அக்கா பார்த்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னா அந்த அக்கா சொல்லுவாங்க உன் மூஞ்சிக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கோபமா பொறாம பிடிச்ச அக்காவா இருந்தா உன் முகத்துக்கு செட்டே ஆகலை அப்படின்னா வேற என்ன சொல்ல போறாங்க.
ஒன்று சந்தோஷப்படுத்துவாங்க, இல்லைன்னா இதுதான் நமக்கு கிடைக்கிற பரிசு தான். அதனால் போடுங்க. ஏறக்குறைய இப்போ நீங்கள் ரொம்ப கலராகத்தான் வரீங்க எல்லாருமே. நீ நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்துங்க, ஒழுக்கமான உடைகளை உடுத்துங்க, தப்பில்லை. ஆனால் அது எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்கள் 2023 சந்திக்க போறீங்க. ஒரு மனுஷனுக்காக வாழாதீங்க, ஒரு ஸ்பெஷல். நான் நம்புறேன், எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். அதான் சொன்னேன் உங்களுக்கு சாட்சி. ஒரு நாள் காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு என் வீட்டு வாசப்படியில் கதவை திறக்கிறேன். காரில் என் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே புது வருஷத்திற்கான வாக்குத்தத்தம் எனக்கு வேணுமே, இந்த வருஷம் என்ன பேச போறீங்க அப்படின்னு கதவை திறக்கிறேன். உள்ளேருந்து ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. அவர் என்னை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார். உடனே ஆண்டவர், இதான் அவனுக்கு அடுத்த வருஷம் நான் கொடுக்குற வாக்கு அப்படின்ற மாதிரி மனசில் இருந்துச்சு. அடுத்த ஒரு டைம், ஆண்டவரே இதே தான் இருந்தால் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு. 2ஆவது டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சரி, அதனால வாக்குத்தத்தம் இப்போவே ரெடி. நெக்ஸ்ட் இயர் அவர் சொன்னதை செய்யும் அளவு. அதனால் நான் நிறைய ப்ரிப்ரேஷன் யோசிச்சிட்டே இருக்கிறேன். புது வருஷத்தில் எனக்கு பலன் தாரும். ஆனால் எல்லாவற்றையும் கூட ஒன்று கேட்குறேன், எனக்கு ஊழியம் அதெல்லாம் ஓகே ஆண்டவரே, ஆனால் உங்களை ரொம்ப உறுதியாக பற்றி பிடிச்சி உங்களுக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவரே, அது மட்டும் எனக்கு விளக்காமல் தாங்கன்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இன்னும் ஒரு என்ன இயர் எண்டு வந்துட்டோம். திரும்ப 2022 கேட்கல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எவ்வளோ கொடுத்தாலும். அதனால் ஸோ இனி அதை போயிடும், அவ்வளோதான். அதுக்குள்ள ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புற வாய் காலடி எடுத்து வச்சிருங்க. சூப்பராக இருக்கும் இயர், வெற்றியாக இருக்கும். சோகமாக இருந்தால் கூட அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதான் மாங்காய் புளிப்பு, அது கடிக்கும்போது கூசும், ஆனால் அந்த புளிப்பு நமக்கு கேட்கல. அதான் ஆண்டவரோட போகிற பிள்ளைகளுக்கு அது புளிப்பு தான், அது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டம்தான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். அதான் கர்த்தரோட இருக்கிறது. கஷ்டம்தான், ஆனால் அது ஒரு சந்தோஷம். காட் பிளஸ். ஒரு பாட்டு பாடி கைகளில் இருக்க காணிக்கை எடுத்துங்க. புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு கொடுத்து கனப்படுத்தணும். கர்த்தருக்கு கொடுக்கிறது ஆசீர்வாதம். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை மனசார ஆசீர்வதிக்கிறேன். இது உங்களுக்கு, உங்க ராஜ்ய பணிக்கு, உங்க வேலைக்கு அத்தனை நாட்களும் சம்பாதிச்சு வச்சு அதுல இருந்து ஒரு பகுதியை கர்த்தர் கொடுக்குறாங்க பிள்ளைங்க. பிளஸ் பண்ணுங்கப்பா. அப்படியே உங்க கைகளை தலை மேல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுங்க. புதிய வருஷம் எனக்கு ரொம்ப வெற்றியா இருக்கணும். இந்த வருஷத்துல நான் நிறைய துன்பத்தை பார்த்துட்டேன், அவமானத்தை பார்த்துட்டேன். உண்மையிலே பாஸ்டர் சொன்னது மாதிரி ஒண்ணுமே நான் கொண்டு போகல ஆண்டவரே. ஆனா இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நான் என்னமோ பெரிய பெரிய கற்பனையோட ஆரம்பிச்சேன். எப்படியாவது எதையாவது கொண்டுதான் ஒரு புது வருஷத்துக்குள்ள போகணும், ஒரு பெரிய சாட்சியோட தான் உள்ள போகணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தேன், ஆனா முடியவே இல்லை. எதோடையும் நான் போகல. ஆனா நீங்க சொன்னது மாதிரி உங்களை மட்டும் கையை பிடிச்சிட்டு போறேன் ஆண்டவரே. அதனால நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதனால ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும். கரங்கள் உங்களை பிள்ளைகளை உருவாக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல